இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த இது இருக்குதுங்க, ஒவ்வொரு ரகம் இருக்குது. ஜமுனாபாறை, தலச்சேரி, நாட்டாடு, கொடியாடு, அது மாதிரி 4-5 வகை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குணத்தூர் சந்தைக்கு வர்றது இந்த 4 ஆடுமே வரும். இங்கே சாவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம். எடை பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா 550 ரூபா அந்த ரேஞ்சில். உங்களுக்கு இது மெயின் ஒன்று பார்த்தீங்கன்னா சந்தைக்கறி, குணத்தூர் சந்தைக்கறி அப்படின்னா தான் இங்கே நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்குது. இப்போ காலையில் 5 மணி 4 மணிலேருந்தே உங்களுக்கு கறி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயே நாட்டாடை பிடிச்சி வெட்டியே உரித்து கறி போட்டு வாரங்களுக்கெல்லாம் ஒரு ரீசனபிளான ரேட்டில் கொடுக்குறாங்க. என்னென்ன இருக்குங்கண்ணா? ஆனால் தலைக்கறி, சரிங்க, தலைக்கறி, மட்டன், சிக்கன், மிளகா வறுவல், நாட்டுக்கோழி எல்லாமே இருக்குது. முட்டை பணியாரம், சாப்பாடு, இது இட்லி. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் உங்களுக்கு குணத்தூர் சந்தைன்னு எடுத்துக்கிட்டாவே ஆடு தான் நல்லா ஃபேமஸ் இங்கே. அது போக பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு கொஞ்சம் வரும். அப்புறம் மெயின் ஒன்று சாவல் கட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வச்சு இப்போ வெளியூர்லேருந்து வருவாங்க, பெங்களூர், ஹைதராபாத்லேருந்து. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாவல் இங்கே கட்டு நல்ல சாவலாக தேர்ந்தெடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு சாவல் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 வரைக்குமெல்லாம் போயிருக்குது இந்த சந்தையில். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. ஆடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது இருக்குதுங்க, ஒவ்வொரு ரகம் இருக்குது. ஜமுனாபாறை, தலச்சேரி, நாட்டாடு, கொடியாடு, அது மாதிரி 4-5 வகை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம குணத்தூர் சந்தைக்கு வர்றது இந்த 4 ஆடுமே வரும். மெயின் பார்த்திங்கன்னா நாட்டாடு நல்லா போகும். மெயின் என்னென்னா சந்தையில் எடுக்கிற ஆடு பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து நல்லா எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எல்லா ஆடு கலப்படம் வாரங்காட்டி இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு நோய் தொற்றுக்கு இது வாரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போனதையும் ஒரு இன்ஜெக்ஷன் டாக்டரை கூப்பிட்டு பக்கத்தில் லோக்கலில் இருக்கிற ஏதாச்சும் கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறது நல்லது. ஒரு பிபிஆர், டிடியூசி அது மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுகளோட குட்டி நல்லா ரேட்டு போயிட்டுருக்குது. குட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1500-2000 ரூபா பால் காட்டுற குட்டி அந்த ரேஞ்சிலேருந்தே போய்கிட்டு இருக்குது. ஆட்டு சந்தை நிலவரம் இது. ஒன் ஆர் 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரீசனாக இதாக போயிட்டுருக்கிற பார்த்திங்கன்னா டாக் கொண்டு வராங்க. கன்னி டாக்கு, இது மாதிரி சிப்பிப்பாறை, நாட்டுரகன் டாக்கு, இல்லை ஜெர்மன் ஷெப்பர்டு, அது மாதிரி இப்போல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் வாத்தும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க சந்தையில். பூனைகள், அந்த நல்லா பங்களாவில் வளர்த்துற மாதிரி அந்த பூனைகள், கிளி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த சந்தைக்கு வந்தவொன்னே கிடைக்கிது நம்மளுக்கு. இங்கே சாவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறிக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம். எடை பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா 550 ரூபா அந்த ரேஞ்சில். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தேர்ந்தெடுத்த சாவல், அது பார்த்திங்கன்னா காலில் ஆணி விழுகாமல் இருக்கணும். அது மாதிரி இருக்கிற சாவலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மெயின் ஒன்று பார்த்தீங்கன்னா சந்தைக்கறி, குணத்தூர் சந்தைக்கறி அப்படின்னா தான் இங்கே நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்குது. இப்போ
காலையில் 5 மணி 4 மணிலேருந்தே உங்களுக்கு கறி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயே நாட்டாடை பிடிச்சி வெட்டியே உரித்து கறி போட்டு வாரவங்களுக்கெல்லாம் ஒரு ரீசனபிளான ரேட்டில் கொடுக்குறாங்க. ஒரு பிளேட் கறி பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து இருக்குது. குடல் கறியும் தனியாக இருக்குது. மட்டன் வறுவல் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி வறுவல் இருக்குது. கரண்டி ஆம்லெட் இங்கே சூப்பராக இருக்குது. நல்லபடியாக தீயிலேயே அந்த தலனில் வச்சு நல்லா சுட்டு தருவாங்க கரண்டி ஆம்லெட்டு. சாப்பாடு 50 ரூபா, கறி 100 ரூபா. 150 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் இங்கே. இது ஒயிட் ரைஸும் இருக்குது, நம்மளுக்கு இட்லியும் இருக்குது. நம்ம காலையில் இப்போ ஒரு 6 மணிக்கே வந்தங்காட்டி இந்த வீடியோ மட்டும்தான் நம்ம பிடிக்க முடியுது. ஒரு 7 மணிலேருந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. நீங்கள் சாப்பிட்டோம்னாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு கெடா வெட்டுக்கு விருந்துக்கு போய் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கறியில் பார்த்திங்கன்னா இந்த கறி சாப்பாடு அந்த விருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெடியாகிடுச்சு, எடுத்து வைக்கிறாங்க. அது வெறுங்குழம்பு. நான் வரேன் எழுதிங்க மேலே. தலைக்கறி இது மட்டன் இங்கே இருக்குது. தலைக்கறி ஒன்று வெந்துட்டு இருக்குது, அது இறக்கி விட்டுருக்காங்க. இது வந்து மட்டன். அப்புறம் இது மிளகா கறி இருக்குது, முட்டை பணியாரம் இருக்குது. முட்டை பணியாரம் ஆம்லெட் இல்லை, முட்டை பணியாரம், வெங்காயம்லாம் போடுறேன் பணியாரம். என்னென்ன இருக்குங்கண்ணா? ஆனால் தலைக்கறி, சரிங்க. தலைக்கறி, மட்டன், சிக்கன், மிளகா வறுவல், நாட்டுக்கோழி எல்லாமே இருக்குது. முட்டை பணியாரம், சாப்பாடு, இது இட்லி. சரிங்க. தோசையெல்லாம் இல்லை, ஈரோடு தான் தோசை. சரிங்களா? நீங்கள் இந்த சந்தை வந்து பார்க்கணுன்னா ஆடுமே சாவலுக்கு நீங்கள் வரலாம். ஆடு தான் பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு நல்லா ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து ஆடு பிடிச்சிட்டு போகிறாங்க, கறிக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி கெடா வெட்டுக்கு வேணுன்னா கருப்பாடு, சுட்ட கருப்பாடு அது மாதிரியும் கிடைக்கி. நம்மளுக்கு நீங்கள் இது மாதிரி நல்லா வெயிட்டு வரணும் அப்படி இப்படின்னா ஜமுனாபாறை, போயரு அது மாதிரி ஆடும் கிடைக்கிது உங்களுக்கு. இது மெயின் பார்த்திங்கன்னா குணத்தூர் சந்தைனா ஆட்டு சந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொன்று சாவல் கட்டு சாவல் வாங்குறதுக்கு இது நல்லா தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குற ப்ரீடில் கேட்குற இது மாதிரி உங்களுக்கு சாவல் கிடைக்கி. நீங்கள் வாங்க, எல்லோரும் வந்து இந்த ஒரு சந்தையை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்களா.